யாருக்கெல்லாம் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். என்ன அவங்களுக்கு அழகான அண்ணாங்கலாம் இருக்கும்போது, நம்ம தங்கச்சியாக இருப்போம். ஆனால் தங்கச்சி வெளியே இருக்குன்னு வெளியே யாருக்கும் தெரியாது. மற்ற பொண்ணுங்கள்லாம் சைட் அடிக்கிற பொண்ணுங்க, லவ் பண்ணுற பொண்ணுங்கலாம் தங்கச்சியை பார்த்தா கூட இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களெல்லாம் வந்து இப்படி அடித்து திட்டி கொடுமைப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க தங்கச்சின்னு அவங்களுக்கு தெரியாது. தங்கச்சின்னு தெரிஞ்ச கூட விட்டுட்டு போயிடுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் 3 பேர். தம்பி ஒருத்தர், 2 அழகான அண்ணாங்க இருப்பாங்க. நானும் பொம்பளை பிள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. இன்னொரு காமெடி என்னென்னா, இவங்க அண்ணாங்க அழகாக இருக்கிறத பார்த்துட்டு இவன் தங்கச்சி கூட போவாங்க. ஆனால் இவன் தங்கச்சி இவங்களுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு தப்பாக நினச்சிட்டு அக்செப்ட் பண்ணி நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. இவங்க அண்ணாங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு சிலர் அதுக்காகவே இவங்க அழகாக இருக்கிறவங்களவே வெறுப்பாங்க பார்த்து பார்த்து. அதுலேருந்து இவங்களுக்கு லவ் டேட்டு இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் மற்றவங்க எல்லாருக்குமே கைண்டாக இருப்பாங்க. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறது, ஒரு சென்சிட்டிவான கேரக்டரான ஹீரோயினியாக நடிச்சிருப்பாங்க. ஹீரோயினி மிடில் கிளாஸ் படிக்கும் போதே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துருவாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்தனால அவங்க ஷார்ட் மெமரியாக இருக்கும். தம்பி அண்ணாங்க 2 பேர் இவங்க கூட தான் ஸ்கூல் லைஃப்பில் வந்து கூட ஒரு பையன் குண்டு பையன் அழகாக தான் இருப்பான். ஆனால் இருந்தால் இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பெட்டு கட்டினதுனால இவங்கள ப்ரப்போஸ் பண்ணும்போது இவன் தப்பாக நினச்சிட்டு இவன் வேணான்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்துடுவான். அதை மனசு கேட்காம வீட்டில் வந்து அவங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைப்பான். அவங்க அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுனால எங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு கார் ஓட்டினாலும் அவங்கள எல்லாருமே தடுத்துருவாங்க இவங்க.